உங்க குழந்தைக்கு அடிக்கடி மூக்கடைப்போ, நேசல் டோன் அல்லது மூக்கால பேசுற மாதிரி வாய்ஸ் மாறினாலோ, குருட்டை தொந்தரவோ அல்லது தூக்கத்துல மூச்சு திணற மாதிரி உலுக்கி எழுந்தாலோ உங்க குழந்தைக்கு அடினோடைட்டிஸ் அப்படின்ற பிரச்சனை இருக்கலாம். அடினோடைட்டிஸ் அப்படின்னா அடினாய்டு அப்படின்ற ஒரு லிம்பாய்டு டிஷ்யூ அல்லது நிணநீர் உறுப்போட இன்ஃபெக்ஷன் தான். அடினாய்ட்ஸ் அப்படின்ற உறுப்பு எங்க அமைஞ்சிருக்குன்னா மூக்குக்கு பின்புறமா, அதாவது தொண்டைக்கு மேல் பக்கமா அமைஞ்சிருக்கு. அதோட இன்ஃபெக்ஷனை தான் நம்ம அடினோடைட்டிஸ் அப்படின்னு சொல்றோம். இதோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னா, டான்சில்ஸ் மாதிரியே பாக்டீரியல் அல்லது வைரல் இன்ஃபெக்ஷன்ஸை உடம்புக்குள்ள ஊடுருவாம செய்யறது தான் இதோட முக்கியமான வேலைன்னு சொல்லலாம். இப்படி நமக்கு காவல்காரனா செயல்படுற ஒரு உறுப்பை சர்ஜரி மூலியமா இழக்காம ஹோமியோபதி மருந்து மூலமா சரி பண்ண முடியும்னா அது பெரிய விஷயம் தானே. ஆமாங்க, ஹோமியோபதியில அடினோடைட்டிஸ்க்கு சர்ஜரி இல்லாம எக்ஸலன்ட் அண்ட் பெர்மனன்ட் சொல்யூஷன் கட்டாயமா கொடுக்க முடியும். பெரும்பாலான நேரத்துல டீனேஜ்ல தானா ஷ்ரிங்க் ஆயிடும். ஆனா ஒரு சில பெரியவங்களுக்கு மட்டும் அது அடல்ட்ஹுட் வரைக்குமே ரீடைன் ஆக வாய்ப்பு இருக்கு. நான் முன்னாடி சொன்ன சிம்டம்ஸோட சேர்ந்து அடினோடைட்டிஸ்க்கு காது இன்ஃபெக்ஷன் அல்லது தொண்டை வலி இல்லைன்னா பேட் பிரெத் இல்லைன்னா போஸ்ட் நேசல் ட்ரிப்பிங் இதுவும் கூட சேர்ந்து வரலாம். அடினோடைட்டிஸ்க்கு ஹோமியோபதி ஒரு நல்ல சாய்ஸ்னே நான் சொல்லுவேன். ஏன்னா அது ரூட் காஸையும் அட்ரஸ் பண்ணும், இம்யூன் சிஸ்டம் ஸ்ட்ரெங்தனையும் சேர்ந்தே செய்யும்.